வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். 2020ஆம் வருஷம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வருஷம்னு சொல்லலாம். பல பேருக்கு இந்த வருஷத்தை மறந்து போயிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த வருஷம் நம்மளை கொண்டாந்து விட்டுருச்சு. பட் இருந்தாலும் இந்த வருஷத்துல நடந்த பல விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சில விஷயத்த மறந்துடலாம். பட் அப்படி இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கொரோனா சிச்சுவேஷன்லாம் இருக்கிறப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே படுத்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு நேரத்துல யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு மொபைல் இண்டஸ்ட்ரி சரி பூம்ல இருக்கு இப்போ. ஸோ இதுக்கான காரணம், இப்போ எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கோம், எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு மொபைல் ஃபோன் தேவைப்படுது. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கு கூட மொபைல் ஃபோன் தேவைப்படுது. அப்படிங்கிற நேரத்தில் மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு அடிச்சது பாரு லாட்ரி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது 2020ஆம் வருஷம் இந்தியாவில் ஓப்போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஓப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு மொபைல் ஃபோன் கம்பெனிக்கும் இந்த வருஷத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவை சீரீஸில் நான் போடுறேன். அந்த மாதிரி வர வீடியோலாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, இப்போ ஓப்போனுடைய வேர்ல்டு வைட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வேர்ல்டு வைடு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ ஐடிசியோடைய ரிப்போர்ட்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2020ஆம் வருஷம் Q2 முடிகிற நேரத்தில் அவங்களுடைய வேர்ல்டு வைடு ஷேர் 8.7% இருந்துச்சு. இது ஏற இறங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாட்டிக்காக தான் இருந்துச்சு. ஒரு 8.5%லேருந்து ஒரு 8.7% அப்படி கிட்டத்தட்ட ஸ்டாட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு வைடாக இருந்துச்சு. இது ஐடிசியோட ரிப்போர்ட். இந்தியா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம கவுண்டர் பாயிண்டோட ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய Q2 2020ஆம் வருஷம் Q2ல அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் 9% இருந்திருக்கு. 9% பெரிய நம்பர் தான். பட் இருந்தாலும் அது ஒரு 3% வீழ்ச்சி. அதுக்கு முன்னே இருந்த குவார்டர்ல எல்லாம் 12% வரைக்கும் க்ரோ ஆன கம்பெனி Q2 2020ஆம் வருஷத்துல ஒரு 9% ஆயிருச்சாங்க. அது 2020ஆம் வருஷம் பாதியில அதுக்கப்புறமா நடந்த கதை என்னன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். ஆனா Q1ல பார்த்தோம் அப்படின்னா அதுவும் முக்கியமா அந்த லாக்டவுன் பீரியட்லாம் நல்ல பீக்ல இருந்த சீசன்ல ஓப்போனுடைய ஷிப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா எக்கச்சக்கமா 83% வரைக்கும் இயர் ஆன் இயர் growth கிடைச்சிச்சு அவங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆன்லைன்ல வாங்குறது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கும் செம்ம பூம் கிடைச்சிச்சுங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்ல முக்கியமா அவங்களுடைய மொபைல் போன்ஸ் ஓப்போனுடைய A5 2020ஆம் வருஷத்துக்கான எடிஷன், A5s, A31, அப்புறம் A9 2020 இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் ஆஃப்லைன்ல சக்க போட்டுச்சு. சரி, நம்ம இந்த ஆஃப்லைன் ஆன்லைன் இப்படிலாம் நம்ம பிரிச்சு பார்க்க வேணாம். ஸோ டெக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம்னா என்னென்ன மொபைல் ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதை ஒரு 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். டாப் செக்மெண்ட், மிடில் செக்மெண்ட், அப்புறம் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படிங்கிறத பிரிப்போம் நம்ம. இப்போ இந்த டாப் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஓப்போனுடைய ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன், இந்த வருஷத்துக்கான ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்போனுடைய Find X2. தாறுமாறான மொபைல் போன், ஸ்னாப்டிராகன் 865 லான்ச் பண்ண முதல் மொபைல் போன்கள்ல அதுவும் ஒன்னா இருந்துச்சு. 12GB ரேமோட, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட, 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அப்புறம் 13 மெகா பிக்சல் டெலிஃபோக்கஸ் லென்ஸ். இது எல்லாத்தையும் பவர் பண்றதுக்கு 4260 mAh பேட்டரி, அதை சார்ஜ் ஏத்துறதுக்கு 65 வாட் சார்ஜர், எல்லாத்தையும் அந்த ஓப்போ Find X2ல கொண்டாந்தாங்க. Find X2 Pro இந்தியாவில் லான்ச் பண்ணல அவங்க. பட் Find X2 உடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 69,990க்கு அவங்க லான்ச் பண்ணாங்க. இன்றைய விலை 64,990. அதுலயும் இப்போ நீங்க அமேசான்ல டக்குனு போய் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓப்போனுடைய Find X2 வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதை வாங்குறதுக்கு சரியான டைமா இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஆனா ஓப்போ Find X2 ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன். ஸோ அந்த ஃபிளாக்ஷிப் டாப் எண்ட் ரேஞ்சிலேயே ரெனோ சீரீஸ்ல 2 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓப்போனுடைய ரெனோ சீரிஸ், ரெனோ 10X Zoom ஒரு சூப்பரான மொபைல் போனுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் அந்த மொபைல் போனுடைய வம்சாவளியில இந்த ஓப்போ ரெனோ 3 ப்ரோவும் ரெனோ 4 ப்ரோவும் ரெனோ 10X Zoom ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் இதுவும் பாத்தீங்கன்னா டிசைன்ல பல விஷயங்கள் நல்லா சூப்பரா இருந்தது மொபைல் போன். குறிப்பா ரெனோ 3 ப்ரோ பார்த்தோம்னா மீடியாடெக் ஹீலியோடைய P95 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருந்தது. 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த ஆரம்ப வேரியன்ட் அவங்க லான்ச் பண்ணப்போ 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ 26,000 ரூபாய்க்கு அது வித்துக்கிட்டு இருக்கு. பிளஸ் சில பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இப்போ அமேசான் மற்றும் பல ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா கொண்ட இந்த மொபைல் போன் AMOLED பேனல் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய டாப் எண்ட் மொபைல் போன்ஸ் எல்லாமே AMOLED பேனல் தான் வச்சுங்களேன். பட் இதுல 4025 mAh பேட்டரி தான் இருந்துச்சு. அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்திருந்தாங்க. ஆனா ரெனோ 4 ப்ரோல
65 வாட் சார்ஜரை பாக்ஸுக்குள்ள கொடுத்துட்டாங்க. 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. அதுல ஸ்னாப்டிராகன் 720G கொடுத்துட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் அது விலையும் பார்த்தோம் அப்படின்னா 35,000 ரூபாய்க்கு போயிருச்சு. இந்த ரெனோ 3 ப்ரோவா இருக்கட்டும் இல்ல ரெனோ 4 ப்ரோவா இருக்கட்டும், இரண்டுமே நல்ல மொபைல் ஃபோன் தான். பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு, கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் முதல்ல வந்து அந்த ரெனோ 10X ஜூம் அளவுக்கு அந்த ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹைப்புக்கு அந்த வம்சாவளியில் வந்து அதோடைய த்ரோனை இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு நமக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை மீட் பண்ணாது ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ அதை தவிர்த்து என்ட்ரி மற்றும் மிடில் செக்மெண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓப்போ நிறைய மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஆனால் ரியல்மி மாதிரி எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. டீசென்டான நம்பர் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரு ரெகுலரான இன்டர்வல்ல லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ணதுல நிறைய மொபைல் ஃபோன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இந்த மொபைல் ஃபோன்ஸ் நம்ம ரிவ்யூவும் போட்டிருக்கோம். ரீகேப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஓப்போ A12 இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு 720p டிஸ்பிளே கொண்ட ஒரு மொபைல் ஃபோன். 4230 mAh பேட்டரி இருந்தது. P35 ரன் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன்ல விலை பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்கு கம்மியான ரேஞ்சில் அவங்க லான்ச் பண்ணாங்க ஓப்போனுடைய A12. ஓப்போ A12 தொடர்ந்து A15 அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி A15லயும் ஒரு 720p டிஸ்பிளே இருந்தது. 6.52 இன்ச் டிஸ்பிளே. மீடியாடெக்னுடைய ஹீலியோ P35 இருந்தது. அதோட விலை பார்த்தோம் அப்படின்னா 11,000 ரூபீஸ்க்கு அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 10K செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ண மொபைல் ஃபோன். அதை தாண்டி இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணது ஓப்போ A52. A52ல வந்து ஃபுல் HD பிளஸ்க்கான டிஸ்பிளே இருந்துச்சு. ஸ்னாப்டிராகன் 665 பவர் மொபைல் ஃபோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணப்போ 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு அதோட விலை வந்து 14,000 ரூபாய்க்கு இருக்குன்னு வச்சுங்களேன். நல்ல டிஸ்கவுண்ட்லாம் ஓடிட்டு இருக்கு அமேசான்ல. பட் அந்த A52 தொடர்ந்து அடுத்ததாக அவங்க லான்ச் பண்ண A53 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் ஃபோன். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேஸ் இந்த வருஷத்துடைய ஒரு முக்கியமான ஒரு தீமா இருந்தது மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில. ஸோ அதை வந்து ஒரு என்ட்ரி லெவலில் கொண்டாந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மொபைல் ஃபோன் கொண்டாந்தாங்க. நோக்கம் நல்ல நோக்கம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மொபைல் ஃபோன் இருக்க ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 460, அதுவும் 90 ஹெர்ட்ஸ் இருக்கே. அந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 720p டிஸ்பிளே தான். இந்த மொபைலுடைய விலை 12,990. நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் போக இதுவுமே வந்து 10K செக்மெண்ட் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்தியாவிலே சீப்பஸ்ட் 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொண்ட மொபைல் ஃபோன் இதுன்னு பார்த்தோம்னா இந்த ஓப்போ A53 தான் இருக்கும். இந்த மொபைல் ஃபோன்ல எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ப்ராசரை மட்டும் ஒரு 6 சீரீஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஃபுல் HD கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அதுக்கேற்ற விலை இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன்ஸ். இதை தாண்டி அவங்களுடைய மிட் ரேஞ்ச் மொபைல் ஃபோன்ஸ்ல நிறைய மொபைல் ஃபோன்ஸ்ல ஒரு 2 மாடல் தான் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2-3 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓப்போனுடைய F15 அவங்க லான்ச் பண்ணப்போ அதனுடைய விலை வந்து 23,000 ரூபாய் கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து MRP. அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போக 18,000 ரூபாயில இருந்து 23,000 வரைக்கும் இந்த மொபைல் ஃபோன் இப்போ மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது வந்து ஒரு AMOLED பேனல், 6.4 இன்ச் கொண்ட ஒரு AMOLED பேனல், 48 மெகா பிக்சல் கேமரா இருந்தது. அதுல 4000 mAh பேட்டரி, 172 கிராம்ல ஒரு 7mm திக்னஸ்ல ஒரு மொபைல் ஃபோன் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ லைட் வெயிட்டா பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கும். F சீரிஸ் எல்லாமே F ஃபார் ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஓப்போ F17 ப்ரோ லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது தீபாவளி எடிஷன் ஓப்போ F17 ப்ரோ. தீபாவளி எடிஷன் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஓப்போ F17 ப்ரோ வாங்குறதோட சேர்த்துக்கிட்டு ஒரு பவர் பேங்க்கும் ஒரு ஹார்ட் கேஸும் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் கூட நீங்க போட்டீங்க அப்படின்னா F17 ப்ரோ தீபாவளி எடிஷன் வாங்கலாம். பட் அது மட்டும் கிடையாது, இதோடைய கலரும் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளியோட தீமுக்காக ஒரு கோல்டன் ப்ளூ அண்ட் கிரீன் கலந்த ஒரு கலர் ஃபார்மேட்ல இந்த ஓப்போ F17 ப்ரோனுடைய தீபாவளி எடிஷன் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெகுலர் எடிஷன்ல இருக்க அந்த ப்ளூ கலரே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனுடைய விலை 22,999 ரூபாய். ஸோ இதே மாதிரி ஓப்போ F17 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்க கேமரா பார்த்தோம்னா 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்போ வந்து இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்போ வந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணல. ஆனால் லான்ச் பண்ண ஒவ்வொரு மொபைல் ஃபோனும் மீனிங்ஃபுல்லாக ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு மொபைல் ஃபோனும் வேற தரத்தில் வேற ஃபீச்சர்ஸோட வித்தியாசமாக கொண்டு வந்தாங்க. டிசைனும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பட் என்னதான் இம்ப்ரூவ் பண்ணாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைன்னா மொபைல் ஃபோனை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லா மொபைல் ஃபோனுமே இந்த வருஷம் வந்த எல்லா ஓப்போ மொபைல் ஃபோன்ஸ்லேயுமே கலர் OS 7 கொடுத்திருந்தாங்க. ஸோ யூஷுவலாக எல்லாருக்கும் ஸ்டாக் கேண்டிடேட் தான் பிடிக்கும். பட் எனக்கு வந்து இந்த வருஷம் அந்த ஸ்கின்டு யூஐலேயே
கலர் OS 7 பிடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கம்மியான ப்ளோட்வேர், கம்மியான ஆட்ஸ். இன்ஃபேக்ட் ஆட்ஸே கிடையாது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அது தவிர சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் தரத்தை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ MI UIயோ இல்ல Realme OSஓ இல்ல மற்ற ஒரு UI நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ Oppoனுடைய கலர் OS 7ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. இந்த வருஷம் 2020ஆம் வருஷம் Oppo வந்து மொபைல் போன்ஸ் மட்டும் இந்தியாவில் லான்ச் பண்ணல, எக்கச்சக்கமான ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த Oppoனுடைய W31 சொல்லிட்டு சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோடைய விலை கிட்டத்தட்ட 5000 வருது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அவ்வளோ பிரைஸ் கம்மியான ஒரு விலையில, அதுவும் TWS மெக்கானிசம்ல ஸ்டெம் TWSல Oppo W31 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி Oppoனுடைய Enco W11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி லெவல் 1799 ரூபாய்க்கு இன்இயர் டைப் ஆஃப் TWS அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய விமர்சனம் நம்ம சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்த 2 ஆடியோ ப்ராடக்ட் Oppoல இருந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா Oppo W31 மற்றும் Oppo M31. Oppo W31 வந்து ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன். அதோடைய விலை இப்போ 3500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஸ்டெம் டைப் டிசைன்ல ஒரு TWS அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அதை விட கிரவுண்ட் பிரேக்கிங் ப்ராடக்ட் எதுவாக இருந்தது அப்படின்னா Oppoனுடைய Enco M31. ஹேண்ட்ஸ் டவுன் இந்த வருஷம் என்னுடைய ஃபேவரட் ஆடியோ ப்ராடக்ட் இந்த Oppoனுடைய M31. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டோட 2000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டியில யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு Oppoல இருந்து இப்படி ஒரு ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மூக்கு வேலை விரல வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 2000 ரூபாய் செக்மெண்ட்ல. இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்றப்போ யார் எப்படா Oppo வந்து திடீர்னு இவ்வளவு சூப்பர் ப்ராடக்ட்டை லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வமா இருந்தது. இன்டர்நெட்டை தோண்டி பார்த்ததுல அவங்க திடீர்னு லான்ச் பண்ணல. Oppo ஆரம்ப காலத்துல அவங்க முதல்ல மார்க்கெட்டுக்குள்ள வந்தப்போ ஆடியோ ப்ராடக்ட் தான் அவங்களுடைய முதல் ப்ராடக்ட்டா இருந்துச்சு. ஆடியோ செக்மெண்ட்ல அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அதுல கிடைச்ச அவங்களுக்கு லேர்னிங் எல்லாம் வச்சு இந்த வருஷம் இந்தியன் கன்சியூமர்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க் 18 வாட்டுக்கான பவர் பேங்கையும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட விலை 2000 ரூபாய் இருந்தாலும் நிறைய ஆஃபர்லாம் போட்டு 899 ரூபீஸ் வரைக்கும் ஆஃபர்லாம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்குது. இன்னொரு ப்ராடக்ட் Oppo லான்ச் பண்ணது இந்த Oppo வாட்ச். ஒரு ட்ரூ ஸ்மார்ட் வாட்ச், ஆண்ட்ராய்டு OS நைட் இருக்கிற ஒரு ட்ரூ ஸ்மார்ட் வாட்ச், ஃபாசில் டிக் வாட்ச் இதெல்லாம் இருக்கு. பட் ஒரு மொபைல் போன் கம்பெனில இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிராண்டில் இருந்து ஆண்ட்ராய்டு தரப்புல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ண ஒரே நிறுவனம் Oppo. அது இந்த Oppo வாட்ச் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது. இது ரிவ்யூக்கு வந்த நாள்ல இருந்து அவங்க திருப்பி எடுத்துட்டு போற வரைக்கும் இதான் என்னுடைய மெயின் வாட்சா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 15000 ரூபாய். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்டையும் Oppo இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அவங்க மார்க்கெட்ல கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா Oppoனுடைய பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2019ஆம் வருஷம் இல்லாட்டி 2017-18ல பார்த்த Oppo கம்பெனி கண்டிப்பா இது கிடையாது. ரொம்ப காம்படிட்டிவான பிரைசிங்ல நல்ல ப்ராசஸரோட நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல் போன்ஸ் மற்றும் இயர்போன்ஸ் எல்லாமே சூப்பரா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிரைசிங், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து யார் வேணா கொடுக்கலாம். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னைய பொறுத்த மட்டும் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கலர் OS 7ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 2020ஆம் வருஷம் Oppoக்கு வந்து ஒரு நல்ல வருஷமா அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல எந்த Oppoனுடைய ப்ராடக்ட்லாம் நீங்க இந்த வருஷம் வாங்குனீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மித்த பிராண்டுக்கான 2020ஆம் வருஷத்துக்கான அலசல் நம்ம சேனல்ல விரைவில் வந்துட்டே இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.